நம்ம யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளாகர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூகுளில் போய் பிளாகர்னு அடிங்க. பிளாகர்னு டைப் பண்ணி பிளாகர் அது வந்துச்சு பிளாகர். கிரியேட் ஏ யூனிக் அண்ட் பில்ட் வெப்சைட். இது வந்து எதுக்குன்னா வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி. இப்போ நம்ம எப்படி ஒரு வெப்சைட் நம்மளுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளே நம்ம தேவையான கண்டென்ட், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இந்த மாதிரி நம்மளே அப்லோட் பண்ணிக்கலாம். அடல்ட் கண்டென்ட்டை தவிர மற்ற எல்லா கண்டென்ட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். மற்ற வெப்சைட் நம்ம ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் ப்ளஸ், பின்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. அந்த மாதிரி தான் இதுவும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அது இதுக்கு தேவையானது உங்களுக்கு வந்து வெப்சைட்டை பற்றி கொஞ்சம் ஒரு அறிவு நாலேஜ் இருக்கணும். இல்லைன்னா என் யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி அந்த வீடியோஸ் கூட பார்த்து எனக்கு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம பிளாகர் எப்படி யூஸ் பண்ணலாம். அதுக்கு பிளாகர் எல்லாமே உள்ள போங்க. இதுக்கு வந்து தேவையானது அந்த முக்கியமானது வந்து உங்கள் மெயில் ஐடி, ஜிமெயில் இருக்கணும். ஜிமெயில் ஐடி நீங்கள் வச்சுருக்கணும். அப்போனா தான் யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், பப்ளிஷிங் யுவர் பர்சன் இஸ் create a unique and beautiful blog that is easy to fill. வாங்க எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நேமில் நீங்கள் டாமைன் நேம் வச்சுக்கலாம். அந்த இதில் வந்து இப்போ நீங்கள் உங்கள் ஜிமெயிலை கொண்டு லாகின் பண்ண ஆரம்பிச்சு 6 7 பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்க. நான் வந்துட்டு இது வந்து எப்படி வரும்னா, உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஜிமெயில் லாகின் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த இது எனக்கு இருக்காது. இதை நான் வந்து இப்போ உருவாக்குனது பண்ணியிருக்கேன். இப்போ நியூ பிளாக்னு கொடுங்க. நீங்கள் வந்து உங்கள் என்ன பிளாக் உருவாக்க போகிறீங்களோ அதோட எது சம்மந்தமாக உருவாக்க போகிறீங்க, எது டுட்டோரியல்ஸ் இந்த மாதிரி சம்மந்தமாக உருவாக்க போகிறீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ நானே உருவாக்குறேன். ஒரு டெமோவில் டுட்டோரியல்ஸ் நானே உருவாக்குறேன். டுட்டோரியல்ஸ் நெக்ஸ்ட் வந்து உங்கள் பிளாக், உங்கள் வெப்சைட் நேம் facebook.com, google.com, இந்த blogger.com இந்த மாதிரிலாம் இருக்க மாதிரியே நீங்களும் ஒரு .com வெப்சைட் உருவாக்குறது. இப்படி இப்போ நான் உங்கள் நேம் படி நீங்கள் உருவாக்கினா, இப்போ நான் வந்து டுட்டோரியல் சம்மந்தமாக இருக்கிறனால டுட்டோரியல் வீடியோஸ் நான் வந்து போடுறேன். டுட்டோரியல்ஸ் போடுறேன். இப்போ வந்து வெப்சைட் வந்து வேறவங்க வச்சுருக்காங்க. அதில் வேறு நேம் யூஸ் பண்ணிக்கணும். டுட்டோரியல் வீடியோஸ் rr.blogspot.com இதுதான் உங்கள் வெப்சைட் URL. இதில் வந்து கீழே இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி டெம்ப்ளேட் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் சிம்பிள் பிளாகாக வேணுமா, இல்லை டைனமிக் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, பிக்சர் விண்டோ அதுவும் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறதுக்காண்டி தான். இது வந்து மியூசிக்காண்டி அதுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சிம்பிள் கொடுக்குறேன். கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்துடுச்சு. நம்ம உங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்கள் வெப்சைட் பிளாக் பார்க்கணும்னா அந்த வியூ பிளாக்னு போய் பாருங்கள். இந்த வந்துடுச்சு. டுட்டோரியல் வீடியோஸ் rr.blogspot.com இந்த தான். இப்படியா ஃப்ரெண்ட்ஸ் இப்படியா நம்ம பிளாகர் வெப்சைட்டில் இருக்கணும். பிளாகரில் வெப்சைட் கிரியேட் பண்ணுறது. அது எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க, நியூ போஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு சம்மந்தமாக ஏதாவது ஒரு நியூஸ் இல்லை ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி ஏதாவது சம்மந்தமாக நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு என்னோடய யூடியூப் வீடியோவே எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள்
பாப்புலரில் இருக்கிற மாதிரி போடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வியூவர்ஸ் நிறைய அதிகமாக வருவாங்க. அவங்க கண்டென்ட்டும் நிறையா பேர்கிட்ட ரீச் ஆகும். இப்போ நீங்கள் இப்போ பிளாகர்னால என்னென்னு போடுவோம். பிளாகர் வந்து விக்கிபீடியா கீழே இருக்கும். அதில் இருக்கு அந்த கண்டென்ட் இருக்கு. இங்கே இருக்கிறத அப்படியே கால் பண்ணுங்க. பிளாகர் சர்வீஸ் அப்படியே கால் பண்ணி உங்கள் பிளாகரில் போடுங்க. அப்படியே வரும். ஓகே, கீழே அப்படியே கால் பண்ணி இதே நீங்களும் ஓனாக க்ரியேட் பண்ணி போடுறேன். இதுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள் மாற்றி அப்படியே போட்டு யூஸ் பண்ணுறது தான். என்னங்க டெக்ஸ்ட் ஏரியா டெக்ஸ்ட் ஏரியாக்கப்புறம் மாற்றிடுங்க. என்னோட இருக்க இந்த லிங்க் இதெல்லாம் எடுத்துருங்க. ரிமூவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த இதில் இருந்தால் ரிமூவ்னு கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க்கெல்லாம் போயிடும். எல்லா லிங்க்கையும் மொத்தமாக ரிமூவ் பண்ணுங்க. இப்படி ஒன்றா அப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே இருக்கிற லிங்க் எல்லாமே போயிடும். எதுக்குன்னா நம்ம மற்ற வெப்சைட்லேருந்து எடுத்து போட்டிருக்கோம் தெரியலைங்கன்னா, ஆனால் நீங்கள் ரெஃபரன்ஸ்ன்னு போட்டு விக்கிபீடியாவில் தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். இதை போட்டாச்சு. இது வந்து நீங்கள் கலர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஹெட்டர் ஃபைல்ன்றதுனால அதில் கரெக்டான யூஸ் பண்ணி இப்படி கொடுத்துருங்க. இது வந்து என்ன கலர் வைக்கலாம்னா ரெட் கலர். எனக்கு ரெட் கலர் பிடிக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் தோணுதோ அதுங்க இந்த மாதிரி இந்த இதுங்களுக்கும் நீங்கள் அப்படியே தான் வைக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம போஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து பப்ளிஷ் பண்ணோம். இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்குன்னு லேபிள், அதாவது டேப்பில் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி சேவ் பப்ளிஷ் இந்த மாதிரி இருக்கிற டேப்லாம் இல்லை. இந்த மாதிரி வர மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். சேவ்டாக கொடுத்துருங்க. ஆனால் அது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது நல்லது. பப்ளிஷ்னு கொடுத்துருங்க. எல்லா பேருக்கும் போயிடும் உங்களுக்கு. இப்போ போஸ்ட் பப்ளிஷ் ஆச்சு. இப்போ நம்ம அதை பார்ப்போம். வாங்குவோம். இந்த வியூ இந்த இதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்ட் வரும். அந்த போஸ்ட்டை பார்க்கலாம். நான் வந்துச்சு இது வெப்சைட். இப்போ நம்ம இப்போ பப்ளிஷ் பண்ண அந்த போஸ்ட்டு இந்த இருக்குது வந்துச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிளாகர் யூஸ் பண்ணி உங்கள் வெப்சைட் யூஸ் பண்ணி அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் இந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணி மற்றவங்களையும் தெரியப்படுத்தலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.